Hi friends, welcome to My Kriswa's Kitchen. இன்றைக்கி நம்ம My Kriswa's Kitchenல ஹெல்த்தியான வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம குருமா பண்ணுறது ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். நல்லா பெரிய சைஸ் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் துருவன தேங்காய். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை கூலானதுக்கும் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இதை அரைக்கிறதுக்காக நம்ம ஒரு 1/4 கப் கிட்ட தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குருமா பண்ணுறதுக்கு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இதை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட இன்றைக்கி நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் இன்றைக்கி நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி. பெரிய தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்தால் 3 சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்துடணும். இப்போ இது கூட நாம் காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸ் கேரட் அதை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே பட்டாணி சேர்த்துக்கோங்க. இது ஃப்ரெஷ் பட்டாணி. இப்போ இது கூடவே கொஞ்சமாக பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் 1 கப் கிட்ட ப்ராக்கோலி சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 கப் காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் பொட்டேட்டோ. இது ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு. இது நான் இது சும்மா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தோல் சீவிட்டு. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டதுக்கப்புறமா இது வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட காய் எல்லாமே நல்லா வெந்து வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா லைட்டாக இது மறுபடியும் நம்ம கிளறி விட்டுட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல ஃப்ரெஷ் மசாலா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ அந்த மசாலாவை சேர்த்துட்டு இது கூடவே நமக்கு குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதை வந்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட குருமா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், காயெல்லாம் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குன்னு. அவ்வளோதான். இப்போ இதில் வந்து வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட வெஜிடபிள் குருமா ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ரைஸ் கூட, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடவுமே வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்றதை என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மை கிறிஸ்பாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.